எங்க வீட்டு மாடியில வந்து சிட்டுக்குருவிகள் வந்து குடியிருக்காங்க. நல்லா கூடு கட்டி அழகா அவங்க வாழ்றாங்க. ஏற்கனவே தோட்டத்தில மட்டும் தான் வந்துட்டு சவுண்ட் குடுத்துட்டே போவாங்க. நான் ஏதாவது அவங்களுக்கு வேணுங்கிற உணவுகள் வப்பேன். அவங்க வந்து சாப்பிடுவாங்க. எப்போவாது தான் வருவாங்க. ஆனா, இப்ப அவங்க எங்க வீட்லயே குடியிருக்காங்க. அவங்க சந்தோஷமா அவ்வளோ அவங்க ஃபேமிலியோட ரீங்காரம் சவுண்ட் இருக்கு. அவ்வளோ இனிமையா இருக்குங்க. நாங்க பேசிக்கிட்டு இருந்தா கூட அமைதியாயிருவோம் அவங்க சவுண்டுக்காக. அவங்க சவுண்ட் எல்லாம் குடுத்து போனதுக்கப்புறம் தான் நாங்க பேசவே ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு இனிமையான சவுண்ட். அந்த சவுண்ட கேட்கறதுக்கு மன அமைதி வரும். ஒரு நல்ல சாந்தமான ஒரு மைண்ட் வரும் நம்மளுக்கு. தனிமையில கேட்டோம்னா இன்னும் அழகா இருக்கும். அந்த சிட்டுக்குருவிகள் வந்து ரீங்காரம் சவுண்ட் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலையில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உணவு வைக்கிறதுக்காக காலையில எழுப்புறதே அவங்க தான். அவங்களுக்கு அந்த இடத்துல கரெக்ட்டா உணவு வைக்கணும், தண்ணி வைக்கணும். அவங்களுக்கு வேணுங்கிறது இல்லைன்னா, அவ்வளோ சவுண்ட் அந்த சவுண்ட கேட்க கேட்க ஆசையா இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலேன்னு. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அவங்க எப்பவுமே பறவைகள வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது. நம்ம வீட்ல கூடு கட்டி இப்ப வளர்க்கிறத விட, அவங்க வர்றப்ப அவங்களுக்கு வேணுங்கிற உணவுகள மட்டும் வச்சு காலையில எந்திரிச்சு பாருங்களேன், நெறைய பறவைகள் வருவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற உணவ வைங்களேன். உங்கள தேடி வருவாங்க. உங்களோட பேசுவாங்க. அந்த அளவுக்கு என்ன வேணுமோ அவங்களே கேட்பாங்க. ஐந்தறிவு ஜீவன் இல்லங்க. நம்மளோட அதுகளும் ஒரு உறவுகள் தான். நம்ம வீட்டுக்கு இப்ப மனுஷங்க தான் உறவுகளா வரல. பறவைகளாவது உறவுகளா வரட்டும். நீங்க அதுக்கு தகுந்த மாரி செய்யுங்க. அவங்க உங்கள தேடி எங்கேனாலும் வருவாங்க. உண்மையான அன்பு அவங்களுக்கும் தெரியும். நம்மளோட அன்பாவும் இருப்பாங்க. சிட்டுக்குருவிகள் தினம் இன்னைக்கு. நீங்க அது மாரி பறவைகளுக்கு உணவு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவ எடுத்துக்கங்களேன். சந்தோஷம்.